கருப்பு மூவியில் ஒரு ஹீரோன்னு சொன்னாங்க. ஆனால் தேட்டரில் போய் பார்த்தா 2 ஹீரோ இருக்காங்க. ஒன்று சூர்யா, இன்னொன்று வந்து சாய் அபியங்கர். மூவி எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் ஆர்ஜே பாலாஜி. 2 வருஷம் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அது வந்து ஸ்க்ரீனில் நல்லாவே ஒருத்தர் தெரிஞ்சுது. மூவியோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கோத்தில் நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கேரளா ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார். அவரோட எமோஷனல் சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் சூர்யா வர சீன்ஸ்லாம் நல்லா ஃபயராகவே இருக்கும். அதுக்கப்புறம் சாய் அபிங்கர் மியூசிக்லாம் வந்து லிட்ரலி காட் மோடில் போட்டிருப்பாரு. இன்டர்வல் வந்து பேங்கர், லிட்ரலி பேங்கர். தேட்டரே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிச்சு. நல்லா சூப்பராகவே முடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி நிறைய சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணியிருப்பாரு. பழைய படத்தோட ரெஃபரன்ஸு அந்த மாதிரி நிறைய தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. அது வந்து கொஞ்சம் கதையிலேருந்து டிவியேட் ஆயிருச்சு. ஓவராலாக மூவி எப்படின்னு கேட்டிங்கன்னா டீசென்ட் கமர்ஷியல் மூவி. ஆர்ஜே பாலாஜி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாருன்னா கன்ஃபார்மாக ஹரி கேஎஸ் ரவிக்குமார் கைண்ட் ஆஃப் மூவியாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் மியூசிக்கு சூர்யாக்காகவே தேட்டரில் பார்க்கலாம். இது ஓடிடியில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக செட் ஆகாது. தேட்டரில் பாருங்கள், ஷோராக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. மியூசிக் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் சாய் அபியங்கர்.